உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத ராசி பலன்கள். போன மாதம் 15ஆம் கிட்டத்தட்ட ஒரு 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் 2025 வருடம் கிட்டத்தட்ட 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு அப்பால் வரக்கூடிய இந்த ஜூன் மாத நிகழ்வு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, எஸ்பெஷலி என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது. என்னமோ கண்டக சனின்றாங்க, 12ல் கேதுன்றாங்க, 6ல் ராகு குணரோக சத்ருவெல்லாம் கிரியேட் பண்ணுமாமே, 10க்கு வேற குரு 10ல் போயிட்டாருமே, குரு 10ல் போனால் பதவி எல்லாம் பறி போயிடுமா, நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் போகிற போக்க பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே எப்படா கன்னிராசி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த என் மனதிற்கினிய கன்னிராசினியர்களே, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் அழிச்சிடுங்க சரியா. ஒரே ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். குரு 10ல் இருக்காரு உண்மைதான். சிம்மராசிக்காரங்க போன தடவை பட்ட பாட கண்டிப்பாக இந்த தடவை கன்னிராசிக்காரங்க பட மாட்டீங்க. ஏன்னா உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வீடுகள், அது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 இடங்களிலும் குரு போய் அமரும் பொழுது கண்டிப்பாக நல்லதை மட்டுமே செய்வார். இதுதான் ஜோதிட சூட்சமம். ஏன்னா குரு அங்கே உட்காந்து தான் வீட்டை தானே பார்ப்பாரா, இங்கே உட்காந்து புதன் தான் வீட்டை தானே பார்ப்பாரா, குருவோட வீட்டிலேருந்து புதனை பார்ப்பாரா, புதனோட வீட்டிலேருந்து குருவை பார்ப்பாரா, இப்படிலாம் அப்படியே மிஸ்மேட்ச் ஆனால் எடுத்தோம் அப்படின்னா இந்த 4 கேந்திரங்களில் அமரக்கூடிய குரு நல்லதை மட்டுமே செய்வார் என்கிற அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு 10ல் குரு அமர்ந்து பதவி மாற்றம் கொடுக்க போறாரே தவிர பதவியை நாசம் பண்ண மாட்டார். 10ஆம் இடத்துல வேற சனி உட்கார்ந்துருக்காரு. தொழிற்காரகன் தொழில் ஸ்தானத்தில் அமர்தல் அப்படின்றது எவ்வளவு சிறப்பான யோகமான காலகட்டம். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன நடக்க போகுது அப்படின்னா, புது வரவு வரப்போகுது. புதுசாக ஏதோ ஒரு பெட்டு வாங்குவீங்க, இல்லை புதுசாக ஏதோ ஒரு வரவு வரப்போகுது, புதுசாக வீட்டில் ஏதோ ஒன்று வரப்போகுது. அது ஜாலியோ ஜில்கானாவோ எது வேணா இருக்கலாம். அது பொருளாக இருக்கலாம், அது உயிராக இருக்கலாம். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் உட்காந்துக்கலாம், இல்லை உங்கள் அப்பா உங்க கூட இருக்கலாம், உங்கள் மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய நல்லதுகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம். அப்பா அப்படின்னு தலைக்கு மேலே இருந்த கேது ஓரங்கட்டி அமிச்சாச்சு, நிம்மதியாக இருக்கணும். 12ஆம் இடத்துல போய் கேது அமர்தல் அப்படின்றது ஒரு சூப்பரான டைம் பீரியடுங்க. என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறேன்? ஆமாங்க, 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் போய் கெட்டவன் போகும்போது ராஜயோகம் தான் கிடைக்கும். தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தூங்கி எழுந்துட்டாலே கன்னிராசிக்காரங்க பாதி சரியாக போவீங்க. ஆனால் தூங்க தான் விடாமல் போட்டு வேலை பழு அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு அங்கேருந்து ஸ்வைங்னு உங்களோட 2ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு, 10க்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த பார்வையெல்லாம் எதை இயக்குகிறது என்றால், குடும்பஸ்தானத்தை இயக்கப் போகிறது, உங்களுடைய வித்தை ஸ்தானத்தை இயக்கப் போகிறது, தொழில் ஸ்தானத்தை இயக்கப் போகிறது. முடக்க நிலையில் இருந்த அத்தனை விஷயங்கள் கிடைக்க போகுது. புகழ், கீர்த்தி, அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் தீரப்போகிறது. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இதை பண்ணா ஜெயிச்சிருவோமோ, அதை பண்ணா ஜெயிச்சிருவோமோ, எப்படி போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பரபரப்பாக இருக்க போறீங்க. எதையாவது ஒன்றை பண்ணி நான் ஜெயிச்சே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு உத்தரவாதம், ஒரு உறுதிமொழி வெளியிலலாம் இல்லை, உள்ளுக்குள்ளே நீங்களே சொல்லிக்க போகிறீங்க. நைட்டு படுத்தா நாளைக்கு ஏதாவது பண்ணி நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி இந்த பசங்கள்லாம் நம்மக்கிட்ட நிற்கணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மைண்ட் வைஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த மைண்ட் வைஸுக்கு இத்தால் கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ அதை அப்படியே செயல்படுத்துறதுக்கான வடிவத்தை அது கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறையா மனசில் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் நடக்க போகிறது. மனசில் என்னெல்லாம் காரியம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. கொஞ்சம் பட்ஜெட்டில் துண்டு உலகத்தான் போகுது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. என்னதான் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருந்தாலுமே 12ஆம் வீட்டு அதிபதி அவருடைய பார்வையும் படியுது. ஆனால் முதல் 15 நாள் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. ராசிநாதன் பார்வை, சூரியனுடைய பார்வை, 2ஆம் வீட்டு அதிபதியோட வேற லெவலில் இருக்குங்க. கன்னிராசிக்காரங்களுக்குலாம் எனக்கு சொல்லவே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய விரயங்கள் கொஞ்சம் அது 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 பொருள் விரயமாக இருக்கலாம், நேர விரயமாக இருக்கலாம், உடல் விரயமாக இருக்கலாம். கொஞ்சம் விரயங்கள் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தது. ஒரு மாதம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், விரயம் அதிகரிக்கும். தலைவலி, எஸ்பெஷலி தலைவலியை பத்திரமா பார்த்துக்கணும். டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது.
ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கிறது, கொஞ்சம் உடம்பு படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா இதெல்லாம் யார் வேலை பார்ப்பாருன்னா மிஸ்டர் சனி அங்கேருந்து உங்களை தான் பார்ப்பேன்னு அடம்பிடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே தொய்வு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிரந்தரமாக இருக்குமானா இல்லை, லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரியான ஃபீல், அவ்வளோதான். கன்னிராசிக்காரங்களாம் யாராலையும் கலங்கடிக்கவே முடியாது. 2047 எப்படி இருக்கும்னு இப்போ உட்காந்துல பிளான் போட்டுட்டு இருப்பீங்க. அதனால உங்களெல்லாம் ஒரு சுனாமியில் 9 சுனாமி இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாத ஆட்கள்லாம் கன்னிராசிக்காரங்க தான். அதனால கவலையே பட வேண்டாம். த்ரோட்டு, பேக் பெயின், தலைவலி, கண்ணு இதனாலையும் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 10க்கு செவ்வாய் வேற உட்காந்து அப்படியே 12ஆம் வீட்டில் அமரும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பல்லு சம்மந்தப்பட்ட வலி, சில பேருக்கு ரூட் கேனல் பண்ணுறது, சில பேருக்கு பல்லு வலி, பல்லு வீங்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கிராம்பை நிறைய பயன்படுத்துங்க. மகாலட்சுமி விஷயத்தையும் இந்த கிராம்பு கொண்டு வந்து கொடுப்போம், சரியா? அதனால கிராம்பு நிறைய பயன்படுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மகிழ்ச்சி சூழல் கிடைக்கலாம். நல்லா பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். லக்னக்காரர்களுக்கும் நீங்கள் பண்ண வேலைக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு அப்ரிசியேஷன்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன பண்ணா ஜெயிக்கும், எதை சாப்பிட்டா பித்தம் தெரியுன்ற மாதிரி, எதை தொட்டா ஜெயிக்கலான்ற மாதிரி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நோக்கி பயணப்படக்கூடியதற்கு பிரபஞ்சம் உங்களை ஆயத்தப்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லும். சிந்தனையில் மட்டும் தடுமாற்றம் வேணாம். எங்கேயாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, கூப்பிட்டா கூட வரேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. ஒரு மாதிரி கேது இருக்கும்போது கூட இப்படி இல்லை, ஆனால் இப்போ ஏதோ ஒரு மாசமா அப்படியே ஒரு மாதிரி போட்டு நீங்களே ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேணாம். சிந்தனையில் தடுமாற்றம் மட்டும் வரவே கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும்போது சரியான முறையான காலத்தை பயன்படுத்திக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 12 வருஷம் ஆகும் நம்மளுக்கு. அதனால நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல தொழில் விருத்தி, அபிவிருத்திலாம் நல்லா ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே சரியா போகுதுங்க. எல்லாமே பாசிபிள் தான். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க போறது இல்லை. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நிறைய பார்ட்னர்ஷிப் கைக்கு வருது, கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் தட்டி பறிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரியே ஓடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம். உண்மையை சொன்னால் இந்த ஜூன் மாதம் அப்படியே நீடிக்க தான் போகுது. நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, சொல்லி எதுக்கு பாவம் ஏமாத்துவானே. அதனால் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல செய்தியெல்லாம் வரும்போது, ஜூன் மாதம் கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் அப்படி தான் இருக்க போகுது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில பேருடைய நட்டல் அரஸ்கோப்பில் தசாபதி நல்லா இருக்கிற பட்சத்தில் ஆரம்பத்திலே குரு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா கோச்சாரப்படி தான் வரும்னா ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே, கன்னிராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய மாடு பார்ப்பீங்க. போங்க மேடம், மாடு தானே, மாடு பார்ப்பீங்க. நிறைய மாடு பார்க்கறது, மாட்டு வண்டி பார்க்கறது, திடீர்னு கோயிலுக்கு போனால் அங்கே மாடு இது பண்ணுறது, திடீர்னு மொபைல் திறந்து பார்க்கும்போது ரிஷப வாகனத்தில் அமர்ந்த சாமியை ஒரு இமேஜ் கிடைக்கிறது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் மேஷத்தில் உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்குறாருல்ல. கண்டிப்பாக மாடு பார்ப்பதற்கான யோகம், நகை பார்ப்பதற்கான யோகம். அப்படியே ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு இருக்கிற மாதிரியான இமேஜ் பார்க்குறது. ரோட்டில் போகும்போது இத்தனை நாள் அங்கே தான் இருந்திருக்கும், கண்ணில் போட்டுருக்காங்க, இப்போ கண்ணில் போடும். இந்த மாதிரி நிறைய மாடு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? மாடு பார்க்குறீங்கன்னா புண்ணியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய புராதன நிகழ்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய தன்மையாக இருக்கிறது. பிரபஞ்சம் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை இந்த சிம்பிள் மூலமாக, காமதேனு தான் மாடு. நிறைய கட்டுக்கட்டாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாடு பார்த்தல் மூலம் நிகழும். எப்பயாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு தடவை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மே 15 வாய்ப்புகள்லாம் நிறையா தான் இருந்தாலும் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு தடவை நீங்கள் மாடு பார்த்துறது, இல்லை மாடு பற்றி யாராவது பேசுகிறத கேட்குறது, இதெல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, என்ன தெய்வத்தை நான் இந்த தடவை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்சால் ஸ்ரீரங்க பெருமாளை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ஒரு மனதிற்கு இனிய ஒரு மகிழ்வை கொண்டு தரும். அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியல மேடம் அப்படின்னா, கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை. அதனால் நாளைன்ற வார்த்தையே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு நாளைனாலே பிடிக்காது. இந்த நாளைன்னு சொன்னாலே இப்போ சொல்லு, இன்னைக்கு சொல்லு, இப்பயே சொல்லு, முடிச்சுடு. அதுதான் எப்பயுமே கன்னிராசிக்காரங்களுக்கு. எப்பயுமே ஒரு பொம்பரை மாதிரியே இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் நாளை வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே சொல்லு அப்படின்னு தான் கன்னிராசியோட பேசிக் கேரக்டராக இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நரசிம்மருடைய வழிபாடு புதன்கிழமை பானகம் வைத்து நரசிம்மரை வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையும் இனிமையாய் தித்திக்கும் அப்படின்ற நிறைய பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. இந்த பிங்க் கலர், ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலர், ஆஷ் கலர் இதெல்லாம் பயன்படுத்துங்க. இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேவர் தரக்கூடிய கலராக இது அமையும். கன்னிராசிக்காரங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜன்னல் பக்கத்துலையோ இல்லை பேருந்தில் பயணப்பட்டுக்கிட்டோ இல்லை ஏதாவது மரத்துக்கு நின்றுட்டோ தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படி பார்க்கிறீர்கள் என்றால் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு தான் பிரபஞ்சம் உங்களிடம் வந்திருக்கிறது. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம். சூப்பராக இருக்க போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்.